4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம 6ஆம் பாடமான முயல் அரசன் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹோம்ஒர்க் செஞ்சாச்சு சரிங்களா. இப்போ 7ஆம் பாடமான வெற்றி வேட்கை சரிங்களா. வெற்றி வேட்கைங்கிறது ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் சரிங்களா. இவர் யார் அப்படின்னா பிற்கால பாண்டிய மன்னர்களுள் ஒருவர் சரிங்களா. இவர் அரசர் மற்றும் இல்லை, என்னது, ஒரு திறமையான தமிழ் புலவர் இவர் சரியா. திறமையான தமிழ் புலவரும் ஆவார் சரிங்களா. இங்கே பாருங்கள், இவர் தான் சரிங்களா அதிவீரராம பாண்டியர் சரிங்களா. இவர் என்னது, இறை பக்தி சரிங்களா. இறைனா யார், இறைவன், இறைவனுடைய பக்தி கொண்டவர். இவர் நிறைய கோயில்களும் கட்டி கொடுத்துருக்காரு சரிங்களா. அதில் என்னென்னா சிறப்புமிக்க அந்த தென்காசி இருக்குது இல்லைங்களா, தென்காசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இவர் கட்டி கொடுத்துருக்கார் சரிங்களா. இவர் 40 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி புரிஞ்சிருக்காரு சரிங்களா. யார், அதிவீரராம பாண்டியர். இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சரிங்களா. இவர் யார், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சரிங்களா. அடுத்து பாருங்க, என்னது, வெற்றி வேட்கை, உதவியால் பெறும் நன்மை. அதாவது ஒரு ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்கும் அப்படின்னா சிறு விதையாக இருக்கும் சரிங்களா. அந்த சிறு விதை எவ்வளோ பெரிய ஆலமரம் ஆகுது, அது நமக்கு எவ்வளோ நிழல் தருது பார்த்தீங்களா. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி பிற்காலத்தில் ஒரு பெரிய பயனை நமக்கு அளிக்கும் சரிங்களா. அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. பாருங்க, தெள்ளிய ஆளின் சிறுவளத்து ஒரு விதை தென்னீர் கயத்துச் சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. பாருங்க, மறுபடி வாசிக்கிறேன் பாருங்க. தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்துச் சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. அப்பாங்க தெள்ளிய அப்படின்னா என்னது, பழமை வாய்ந்த சரிங்களா, பழமையான சரிங்களா. அடுத்தது ஆலின் அப்படின்னா என்னது, ஆலமரம். ஆலின் அப்படின்னா என்னது, ஆலமரம். சிறு பழத்து, அந்த ஆலமரத்தினுடைய சிறு பழத்தினுடைய ஒரு விதை. பழங்கள் பார்த்துருக்கீங்களா, ஆலமரத்தினுடைய பழம், அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சிறு விதை தான் என்னது இவ்வளோ பெரிய மரமாகி வருது சரிங்களா. தென்னீர் அப்படின்னா என்னது, அப்போ ஆலமரம்லாம் அந்த காலத்தில் எங்கே இருக்கும், ஆற்றங்கரை ஓரம் இருக்கும் இல்லையா. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தெளிந்த நீரில் சரிங்களா, தெளிந்த நீருள்ள அந்த குளத்தின் என்னது சிறு மீனின் முட்டை இருக்கு இல்லையா. சிறு மீனினுடைய முட்டை எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அது மாதிரி அந்த என்னது ஆலமரத்தினுடைய விதையும் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை சரிங்களா. கயத்து அப்படின்னா என்னது, குளம் சரிங்களா. தெளிந்த நீர், தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீர், கயத்து அப்படின்னா குளம் சரிங்களா. சிறு மீன் சினையினும் நுண்ணியதே அப்படின்னா அது ரொம்ப சின்னது சரிங்களா. ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி, புரவின்னு என்னது, குதிரை. ஆள் பெரும் படையோடு, ஆள் பெரும்னா என்னது, காலாட்படை சரிங்களா. மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. என்ன சொல்கிறாங்க, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, இது மாதிரி என்னது அந்த ஆலமரத்தினுடைய நிழலில் இத்தனை படைகள் நிற்க வைக்கிற அளவுக்கு அந்த ஆலமரமானது நிழல் தருகிறது சரிங்களா. பாருங்க, தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே சரிங்களா. எழுதியவர் யார், அதிவீரராம பாண்டியர் சரிங்களா. பாருங்க, பொருள் அறிவோம். பொருளுடைய இது பாருங்க, பழமையான ஆலமரத்திலுள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது. நான் சொல்லிங்களா, பழமையான ஆலமரம் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஆலமரத்துக்கு அடியில் பாருங்கள் எவ்வளோ படைகள் பாரு, குதிரைப்படை இருக்குது. இந்த சைடு பாருங்கள், காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இத்தனை படைகள் நிற்கக்கூடிய அளவுக்கு என்னது அந்த ஆலமரம்
இப்போ என்னது நிழல் தருகிறது. சரிங்களா, பாருங்கள். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீரில் உள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். என்னது, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனினுடைய முட்டை எவ்வளோ சின்னதோ அதை விட சின்னதாக என்னது ஆலமரத்தின் ஒரு விதை. சரிங்களா, ஆலமர பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதை அந்த குளத்தில் இருக்கிற சிறு மீனினுடைய முட்டை விட சிறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது பார்த்திங்களா, அந்த சிறிய விதை என்னது பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. அப்படி நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில், அப்போ அந்த காலத்தில் அந்த மரத்தினுடைய நிழலில் என்ன பண்ணுறாங்க, அரசர் நிறைய என்னது கூட்டங்கள் கூடுவாங்க. அப்போ அங்கே பாருங்கள் என்னென்ன படைகள் இருக்குன்னா, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஆலமரமானது பெருசாக வளர்ந்துருக்கு. சரிங்களா, அதுபோல் நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு பெரிய பயனை தரும். சரிங்களா, அதான் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் இல்லையா, உதவியால் பெறும் நன்மை. நம்ம ஒரு சிறிய உதவி நம்ம இப்போ செஞ்சோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு என்னது ஒரு பெரிய பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பாருங்கள். யானைப்படை, ஆட்கள் படையெல்லாம் இருக்காங்க இல்லையா, பாருங்கள். அடுத்தது சான்றோர் மொழி, அதான் வெற்றி வேட்கை. எதிர்ச்சொல் பாருங்கள். பழமை, பழமை, புதுமை, சிறியது, பெரியது, நிழல், வெயில், வெற்றி, தோல்வி, காலை, மாலை. சரிங்களா, இது எதிர்ச்சொல். அதை ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எதிரான சொற்கள் பாருங்கள். இன்னொரு டைம் வாசிக்கிற பாருங்கள். பழமை, புதுமை, சிறியது, பெரியது, நிழல், வெயில், வெற்றி, தோல்வி, காலை, மாலை. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். பிரித்து எழுதுக. சரிங்களா, பிரித்து எழுதுக. பாருங்கள், ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது நல்லா நம்ம என்ன பண்ணணும், பிரித்து எழுதணும். சரிங்களா, பாருங்கள். தேர்ப்படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கூட்டல் போட்டு எழுதலாம். தேர் கூட்டல் படை. சரிங்களா, சிறியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிறியது கூட்டல் ஆகும் அப்படின்னு பிரித்து எழுதணும். குதிரைப்படை, அப்போ இது ஈஸி தான். அந்த இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எழுத வேண்டியதான். குதிரை கூட்டல் படை. சரிங்களா, பெரும்படை, அது என்ன பண்ணணும், அதை ஒரு சொற்கள் இருக்குன்னா அதை முடிவு பெறணும். சரிங்களா, அது பாருங்கள். பெருமை கூட்டல் படை அப்படின்னு பிரித்து எழுதணும். நிழல் ஆகும், அப்போ நிழல் அப்படின்னு சென்டென்ஸ் என்னது ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆகும். சரிங்களா, நிழல் கூட்டல் ஆகும் அப்படின்னு பிரித்து எழுதணும். பாருங்கள். அடுத்தது வினாவிடை. ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். அப்போ ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்கும் நாம் சொன்னோம், அதாவது ஆலமரத்தின் விதை மிகவும் சிறியது. ஆலமரத்தினுடைய விதை மிகவும் சிறியது. இது மீன் முட்டையை காட்டிலும் சிறிய அளவு கொண்டது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீனுடைய முட்டை விட சிறியது என்னது, ஆலமரத்தினுடைய விதை. சரிங்களா, பாருங்கள். ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆன்சர் பாருங்கள் கீழே. ஆலமரத்தின் விதை என்னது மிகவும் சிறியது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இது மீன் முட்டையை காட்டிலும் சிறிய அளவு கொண்டது. சரிங்களா, அடுத்தது இரண்டாவது வினா பாருங்கள். ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னது யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. சரிங்களா, ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அடுத்தது பெருவினா, ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெற்றி வேட்கை பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு குறிப்பிடப்படுகிறது? சரிங்களா, அதாவது வெற்றி வேட்கை பாடல் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள். சிறிய விதை பெரிய மரமாக மாறி அனைவருக்கும் நிழல் தருகிறது. அந்த பையன் நாம் சொன்னோம் இல்லையா, அப்போ சிறிய விதை
பெரிய மரமாக மாறி அனைவருக்கும் நிழல் தருகிறது. 2வது பாயிண்ட் பாருங்கள். அதுபோல நாம் செய்யும் சிறிய உதவி பிறருக்கு பெரும் பயனை நல்குகிறது. சரிங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்கள். இப்பாடலின் பொருள் சிறிய விதை பெரிய மரமாக வளர்வதுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. சரிங்களா? இதுதான் அதனுடைய எதனோட ஒப்பிடுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மறுபடி வாசிக்கிறேன். வெற்றி வேட்கை பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? பாருங்கள், சிறிய விதை பெரிய மரமாக மாறி அனைவருக்கும் நிழல் தருகிறது. அதுபோல நாம் செய்யும் சிறிய உதவி பிறருக்கு பெரிய பயனை நல்குகிறது. 3வது பயன் பாருங்கள். இப்பாடலின் பொருள் சிறிய விதை பெரிய மரமாக வளர்வதுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வீட்டு பாடமாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாருங்கள், எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, சிறுவினா 2 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெருவினா 1. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? நன்றி.